மிதுன ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுனம் அப்படின்னாலே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க, மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை கிடைக்குனாக்க சத்தியமாக கிடைக்காது. யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதில் செயல்படக்கூடியவங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய விருப்பம் இருக்கும்னு. ஏன்னா நீங்கள் சிறந்த பண்பாளர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா பாதியாவது நல்லவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நுண்ணறிவும் பேச்சும் சாதுரியமும் கொண்டவங்க, எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க, பழி பாவத்துக்கு அஞ்சு நேர்மையான பாதையில் பயணம் பண்ணக்கூடியவங்க, ஒரு பைசா வருமானம் கூட உழைப்பு மட்டும்தான் முழுசாக இருக்கணும்னு நம்பக்கூடியவங்க. இந்த அதிர்ஷ்டம் என்றைக்குமே நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி புத்தியை வச்சு மட்டுமே ஒவ்வொரு வேலையையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வருவீங்க. இப்படிப்பட்ட திட்டமிட்டு செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுன ராசியை பகைத்தால் இனி பரலோகம் தாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவானால் மகா சக்தியாக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய நேரங்க. சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே பயம் வருது. காரணம், நம்மளை அவர் கெடுக்கத்தான் செய்வார், நம்மளை கஷ்டப்படுத்துவார், ரொம்ப எல்லாத்துலேயுமே தடை தாமதங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அழுக விடுவார் அப்படின்னு. நீதிமான், கர்மகாரகன் சரிங்களா, ஆயுள் காரகனும் அவர்தான். நீ வாழணுமா வேண்டாமா அவர்தான் முடிவு பண்ணணும். கொடுக்கறது இவரால் தான் இருக்க முடியும், எடுக்கிறதும் இவரால் தான் முடியும். நான் இல்லைன்னு மறுக்கலை. இந்த நேரம் காலம் சார்ந்த இந்த விஷயத்தில் சனி பகவான் பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாகத்தான் வந்திருக்கு, கெடுக்க வரல, கொடுக்க வந்திருக்கு. மனம் தளராதீங்க. நல்ல ஜெயமாக வாழ போகிறீங்க. அது என்ன ஏன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து 2027, அதாவது 3/6/2027 வரைக்குமே 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செஞ்சு தான் அருளாசி வழங்க போகிறாரு. இது மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்கறதுனால மிதுனத்துக்கு எப்படிப்பட்ட பலன்? நம்ம சொன்னது தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாருக்கும் கோபதாபம் இருக்கும். உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னாக்க தப்பு அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு அவங்க சைடு இருந்து யோசிக்கிறதுனால மிதுனம் இன்னைக்கு வரைக்குமே கஷ்ட காலத்தில் அடிமட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா யார் ஒருத்தவங்க தனக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க என்றைக்குமே நல்லா தான் இருக்காங்க. சுயநலமாக இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. பொதுநலமாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்க. நான் இல்லைன்னு மறுக்கலை. இருந்தாலும் பொதுநலத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்காமல் போனதுக்கான காரணம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இது பொது நலத்தையும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களை சார்ந்து நல்லா வச்சுக்கலாம். அதற்கான வழிதான் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு வரப்போகிறாரு. பொதுநலமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் என்னைக்கு கெடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்க போகிறாரு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து சனீஸ்வர பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் பார்வையாக ஜைன யோக ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தை, 10ஆம் பார்வையாக கலஸ்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இடம்பெயரும். கர்மகாரகன் சனீஸ்வரன் பொருளாதார நிலையில் மேம்பாட்டை உணர்த்துவார். முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துகிறாரு. பொதுநல காரியங்களையும் அதிகமாகும். இதுவே திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல சம்பந்தம் கைகூடும். ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி. குழந்தை பாக்கியமே இல்லை, மழலை செல்வத்துக்காக போகாத கோவில் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு ஏங்கியவங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். மழலை செல்வத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை, சச்சரவு, குழப்பம், அதனாலே குடும்பமே 2, 3 உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில்
சனீஸ்வர பகவான் குடும்பத்தில் குதூகலத்தை நிறைய வைப்பார். சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சியை தராரு. பயணங்கள் எல்லாமே மேற்கொள்வீங்க. விரும்பிய வெளிநாடுக்கு கூட போகக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் செயல்பாடுகள் எப்போவுமே நேரம் காலம் ஆனாலும் சரி, எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் சரி, எவ்வளவு வீண் விரயம் ஆனாலும் சரி பரவாயில்லை, நேர்மையான பாதையிலே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பயணம் பண்ணுறதுனால அதை ஈஸியாக முடித்து அவருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய நேரம். எப்படிம்மா ஈஸியாக வேலை முடியும், அதுவும் நேர்மையான முறையில்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேர்மையாகத்தான் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 10/8 உங்களை தாண்ட போகுது. அதாவது அதே மாதிரி தொழில் ரீதியாக தொழில் ஸ்தானத்தில் பயணம் அப்படிங்கிறது பங்கு சந்தை முதலீடுகளில் கூட திடீர் பணவரவை கொடுக்கக்கூடியது. குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு வருவீங்க. தர்ம காரியங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஆன்மீகம்தான் வாழ்க்கைன்னு வாழ்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் வேலை அப்படிங்கிறது கசங்கி பிழியறதுனால நேரம் இல்லைங்க. பரபரப்பாக வைக்க போகிறாரு. இதனால் உடல் நலம் அப்பப்போ சோர்வு உண்டாகும். போட்டிகளை சமாளிப்பீங்க. கடினமான காரியங்களை கூட ஈஸியாக முடிப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். திட்டங்களை தீற்றி வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய நடையில் ஒரு கம்பீரம் தெரியும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதே மிடுக்காக உங்களை சரி பண்ணிடும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாழக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்ய போகிறீங்க. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமாக வராரு. சில புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்குது. உங்களை சாதாரணமாக எடை போட்டவங்க எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய நேரங்க. புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து செயல்களை மேற்கொள்வீங்க. சாமர்த்தியசாலி அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க. உற்றார் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக நடத்துப்பாங்க. நல்ல செய்திகள் உங்களை சேரப்போகுது. இதனால் மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க போகிறீங்க. உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றி மேல் அதிகாரி ஆதரவை பெற போகிறீங்க. புரியுதுங்களா? என்ன சொன்னேன்னா, எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. அது உடல் வலிச்சாலும் சரி, வேலை தான் உசுருன்னு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே அதிகாரிங்க இத்தனை நாளாக செவி சாய்க்காமல் இருந்திருப்பாங்க உங்கள் வேலைக்கு. இப்போது அப்படி இருக்க மாட்டாங்க. இனி உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க. அதே மாதிரி எப்போவுமே நிதானமாக பேசி சக ஊழியருடைய அன்பை பெறுவீங்க. இதற்கேற்ற பலனும் உண்டு. குறிப்பாக மிதுன ராசிக்காரவங்க ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுங்களா? உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு மட்டும் இல்லைங்க, உடல் உழைப்புக்கு ஏற்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. பல மடங்கு வருமானம் உங்களை சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தொழிலை நீங்கள் நேர்த்தியாக இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலம். வேலையே இல்லை, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு சும்மா நீங்கள் பயணம் போகிற மாதிரி இருக்கும். இவன் என்னப்பா சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு பலன் உண்டு. இது எந்த ஒரு விஷயத்துலையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டீங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாத வகையில் பலன் அனுபவிக்க போகிறீங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க பெண்களுக்கும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சாதாரணமாக முடிவு எடுக்காதீங்க. கூடுதல் அக்கறை காட்டுவீங்க. மற்றபடி உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. புதிய சந்தையை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. புதிய முதலீடுகள் எல்லாத்தையும் துணிந்து செய்ய போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய போகுது. எதிர்க்கட்சிகளை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மாற போகிறாங்க. உங்கள் செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தொண்டர்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. கட்சி மேலிடம்
உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொறுப்புகளை பெற போகிறீங்க. விஐபிகளுடைய நட்பு கிடைக்க போகுது. கட்சி பிரசங்கங்களால் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுங்கிறத தாண்டி யாருமே உங்களை வேலையை தொடாத அளவுக்கு எந்த அளவுக்கு கட்டமைக்கணுமோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அந்த அளவுக்கு கட்டமைச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். வரவு செலவு முன்னேற்றம் ஏற்படும். தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். அமைதியாக செயல்பட போகிறீங்க. சில விரயங்களுக்கும் இருக்குது, ஆனால் அப்பப்போ உங்களுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர்கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்துப்பீங்க. அமைதி காப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்தி வைப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீங்க. உடற்பயிற்சி மேற்கொண்டு சுறுசுறுப்பாக காணப்பட போகிறீங்க. பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்து கொள்வதனால மேலும் சிறப்பான நேரம். சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. மூதாதையருடைய சொத்துக்கள்லாம் அதிலிருந்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. மனைவி வழியில் ஆதரவு பெருகும். அரைகுறையாக நின்று போன வேலைகள் கூட, அதாவது அரைகுறையாக நின்று போன வீடு கட்டக்கூடிய வேலை இப்போ தொடங்கி கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கான சாதகமான நேரம். அதே மாதிரி வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். வெகு நாட்களாக பேசாமல் இருந்த உடன்பிறப்புகள் இப்போ பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோயில் கும்பாபிஷேகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது. சொல்லப்போனால் தாயாருடைய உடல் நலம் இப்போ சீராக இருக்க போகுது. தாய் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கிடைக்க போகுது. மனைவி கிட்ட வீண் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. சுப விரயங்களைத்தான் தருவார். ஆன்மீகம் பயணம் போயிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே பொருள் வர உண்டு. எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். பணவரவு அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் உண்டுங்க. புதுசாக வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வர்றது, இது மாதிரி எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் புத்துணர்ச்சியோடு காணப்பட போகிறீங்க. மறுபேச்சே பேச மாட்டாங்க. அவங்கனால உங்களுக்கு பெருமை தான் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் உங்களுக்கு உயர்வு எல்லாமே பஞ்சமே இருக்காது. மேல் அதிகாரிங்க வியந்து போவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுங்க. எல்லாமே அதிகமாக போகுது. குழப்பம், உயர்கல்வியில் இருந்த தோல்வி, கல்யாணத்தில் இருந்த தடைகள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. வீட்டில் பார்க்கக்கூடிய வரனே முடிச்சு வருவாங்க. புரியுதுங்களா? மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறையில் நல்ல பெயர் எடுப்பீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழிலில் போட்டிகளை முறியெடுத்து பழைய கடனை புதுப்பித்து விரிவுபடுத்த போகிறீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்க போகிறீங்க. தள்ளி போட ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஆடை, பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் போராடி வேலை கூட இப்போ ஈஸியாக முடிப்பீங்க. இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை கொடுங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைங்க. மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்குது. முக்கிய பதிவேடுகள் ஏதாவது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. திடீர் இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். புதிய சலுகைகள் கிடைக்கும். இந்த சனி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கை ஏற்றி வச்ச அதை மூடி வச்சா எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கோபுர விளக்காக ஒளிர வைக்க போகுது. உற்றார் உறவினருக்காக நட்பு வட்டாரம் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அபார வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால் உங்களுக்கு நன்மையே நடக்க போகிறது. பரிகாரம் வழிபாடுனா திருநெல்வேலி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கைலாயநாதர் சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. போயிட்டு வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
உதவி செய்யுங்க. நீடித்த புகழ் நிலைத்த மகிழ்ச்சி தரும். செல்வ செழிப்ப மேலோங்கும். குடும்பத்தில் சுபிஷம் உண்டாகும். இப்போ வரைக்குமே பார்த்தது பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோடு சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கு பண வரத்து மன மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மறையுது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் உங்களுக்கு சாதாரணமாக முடிவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான உங்ககிட்ட சந்திப்பு ஏற்படும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை பார்ப்போம். வன்மையால் நன்மை ஏற்பட போகுது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அடுத்து தொழில் வியாபாரம் இதெல்லாம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நிலை காணப்படுங்க. 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய சாமர்த்தியம் பேச்சால் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அதிகார வாய்ப்புகள் பெருகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றும் வழிபாடுங்க. புதன்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத அர்த்தங்க. 2வது பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். புதன்கிழமை தோறும் முடிஞ்ச வரைக்கும் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு ஆலயத்திற்கு சென்று உதவி செய்யலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது இல்லாதவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க. அதே மாதிரி தாமரை மலரை வாங்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு சாத்துங்க, அர்ப்பணிங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமையும். குறிப்பாக பொருளாதார நிலையில் உயர்வை கொடுப்பார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவர் செஞ்சுட்டா உங்களுக்கு செல்வம் நிலைக்கும், ஒரு குறையும் இருக்காது இல்லையா? மிதுன ராசிக்காரவங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண். அந்த மாதிரி மிதுன ராசி இந்த 2 தெய்வங்களையும் புதன்கிழமையில் சிவபெருமானையும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான சூட்சமம் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரம் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் வருடம் கழித்து வந்தாலும் சரிங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக என்னப்பா ஒரு செட்டில்மெண்ட் இருக்கா, உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு நிலையாக நிறுத்திட்டாருங்க. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். இனி உங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க. உன்னதமான வாழ்க்கை கிடைக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு கரும சனிங்க. வேலை தொழில் உயர்வைத்தான் கொடுக்க போகுது. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். அதாவது நிலைத்த செல்வம் கிடைக்க போகுது. பணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது. ஓகேங்களா? மனசு போல் செலவு பண்ணுங்கள். அளவுக்கு மனசு போல் சந்தோஷமாக இருங்க. பொருளாதார நிலையில் உயர்வ போகிறீங்க. மிதுன ராசிக்காரவங்களே நல்லா இருக்க போகிறீங்க. சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இருக்குது. முழு காரண கர்த்தாவாக இருக்கிறாங்க. அவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அவருடைய பார்வை உங்களுக்கு கருணை பார்வையாக மாறும். அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதுவுமே சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும். மேலும் அனுதினமும் கோதுமை கலந்த உணவுகளை காகங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி துப்புரவு தொழில் செய்கிறவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உடை தானம் கொடுங்க, செருப்பு தானம் கொடுங்க, உணவு தானம் கொடுங்க. ஒரு படி மேலே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டு குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். சனீஸ்வர பகவான் சுத்தத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர். அதை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் அவருடைய முழு கருணை பார்வை கிடைக்கும். இந்த சினிமாக்களில் ஒரே பாட்டில் ஓஹோன்னு வந்துடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 2.5 வருட காலத்தில் உங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிகரம் மாதிரி சனி பகவான் உங்களே கொண்டு வர போகிறாரு. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களும் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.